ஐயா எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா, நாங்களாம் அனாதை ஐயா, வீடு வாசல் இல்லாத ரோட்டில் இருக்கிறோங்க ஐயா. இப்போ பொண்ணுக்கு 17 வயசு கூட அது முன்னே இட்டுன்னு போய் ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கின்னு இன்றைக்கி வானான்னு அந்த குழந்தைய அவங்க குடும்பமும் சேர்ந்து அச்சு நாசனம் பண்ணி அனுப்புகிறாங்க ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா, எனக்கு வீட்டுக்காரர் கூட இல்லை ஐயா. நான் காவால கையை விட்டு சோறு தூண்டுறேன் சார். எங்களுக்கு யாருமே இல்லை ஐயா, எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாதங்க ஐயா. நாங்கள் எங்கள் பையன் கூட ஒரு பையன் கை கால் வராது ஊனம் போட்ட பையன் பத்துனுக்கிறேன் ஐயா. இந்த வேலை செய்யினா தான் சார் எனக்கு சோறு. என் புள்ளிய இதே மாரிலாம் நாசனம் பண்ணி அடிக்கிறாங்க ஐயா. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் யாருமே இல்லை ஐயா. அந்த ஊர் ஜனமே அடிக்குது ஐயா அந்த குழந்தைய போட்டு. ஐயா அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்க ஐயா. அந்த பையனுக்கு 39 வயசு இருக்கான் ஐயா. இதுக்கு 17 வயசு தான் சார் ஆகுது. எனக்கு தெரியாமையே இப்போ இந்த வேலைலாம் பண்ணிக்கிச்சு சார். இப்போ என் கண்ணு முன்னாலே அடிக்கிறாங்க ஐயா. ஐயா கேட்கறதுக்கு நான் தான் ஐயா அந்த பொண்ணுக்கு ஆதரவு. பேசணும் சார், எனக்கு வானா அப்படின்னு திட்டுறாங்க சார். எனக்கு வானா, நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன் வானான்றாங்க சார். கேட்டோம் ஐயா, P1 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எங்கள் கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் கூட எடுக்க மாட்டேன்றாங்க சார். எடுக்க மாட்டேன்ட்டு வெளியே போய் பதில் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சார். ஆமாம் ஐயா, நாங்கள் 5 ஹவர் வரைக்கும் வெளியே நாய் மேலே உட்காந்து காத்துட்டு வரோம் சார். எங்கள் மனுவை எடுக்க மாட்டேன்றாங்க சார். என்னான்னு கூட கேட்க மாட்டேன்றாங்களே சார். எங்களை நாங்கள் அவ்வளோ வசதி இல்லைன்னு தான் சார் இதுமாரிலாம் பண்ணுறாங்க. யாருமே இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னாங்க எங்கள் பொண்ணு இப்பயே இவ்வளோ சித்திரவாதம் அனுபவிக்குது ஐயா. என் பொண்ணு என்கிட்ட இருந்தால் போதும் ஐயா. அவனை எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணுங்க ஐயா. மீண்டும் என் பொண்ணு பேச்சுக்கு வராதுன்னு ஐயா. கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியாது சார். அவனுக்கு வயசு ஜாஸ்தி ஐயா, 38 வயசு இருக்கு சார் அவனுக்கு. இப்பயே இந்த சித்திரவாதம் பண்ணுறான்னா இன்னும் போக எவ்வளோ இருக்குது சார் அவங்க வாழ்க்கையில் லைஃபு. என் கண்ணு முன்னாடியே மண்டியை வச்சு அந்த பக்கத்தில் இருக்க ஓடியாந்தேன். இல்லை என் பொண்ணுக்கு சாவு வச்சு போட்டால் கூட யார் சார் இருக்குது? நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். எங்களுக்குன்னு யாருமே இல்லை ஐயா. எங்கள் பையனுக்கு கை கால் பேச்சு வராது. 23 வயசு பையன் வீட்டில் பத்துனுங்கிறான் ஐயா. படுத்த படிக்க இதோ காலையில் வேலைக்கு 4 மணிக்கு போனால் என்னத்துக்கு வரேன் ஐயா. சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷனில் பெருகிற வேலை செய்கிறேன் ஐயா. என் பேர் குட்டியம்மா சார். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. திக்கு தசையில் அது அனாதையாகிறோம் ஐயா. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க ஐயா. யார்கிட்ட சொன்னாலும் ஒரு மட்டமாக பேசி அனுப்பிச்சிடுறாங்க சார். எப்போ போனாலும் சரி சார். இதுக்கு முன்னே அதுமாரி தான் சார் இந்த பொண்ணு பேச்சுவார்த்தையாக இருந்ததுன்னு போய் ரிப்போர்ட்டு கொடுத்தேன். எடுக்கவே இல்லை சார். அவங்க அப்போ எத்தனை கூட என் பொண்ணு இந்த கேஜிக்கு ஆயிருக்காது ஐயா. என் கேஜி என் பொண்ணுக்கு வந்துக்குது ஐயா. நான் தான் இந்த கேஜியில் இருக்கிறேன்னா இந்த குழந்தை கூட வந்து கேஜியில் இருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா.